ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நாங்கள் துபாயில் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சார் இது வந்து பார்த்திங்கன்னா 34வது ஃப்ளோர் 3408 அப்படின்னா 34வது மாடி 8ஆம் நம்பர் ரூம். இதுதான் அதோட அர்த்தம். பார்த்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைஜீனிக்காக எவ்வளோ அருமையாக இருக்குன்றதை பார்க்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர். இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்க. உள்ளே வர்றோம். உள்ளே வந்தால் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிச்சன் பண்ணால் எப்படி பண்ணியிருப்போமோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேர் தங்கக்கூடிய ரூம். எனக்கும் தெய்வேந்திரன் சாருக்கும் இந்த ரூமு. இந்த ரூமில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். நம்ம டீ காஃபி எது வேணாலும் போடணுன்னா போட்டுக்கலாம். அதுக்கான பவுடர் பால் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ ஓவன் இருக்குது. நம்ம ஏதாவது தனியாக சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். ஒரு புது வீடு கட்டினோம்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே லாக்கர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜு ஆன் பொசிஷனில் இருக்குது. நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்னா எப்படி இருக்கும் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ். எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் எல்லாமே இருக்குது. அடுத்து அப்படி இந்த ரூம் வந்தால் இது வந்து ஹால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது டிவி உட்காந்து நம்ம டிவி பார்க்குற மாதிரி எல்லாமே எப்படி சொல்கிறதுனே அது இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது மாதிரி இருக்குது. இது ஒரு ஹால். ஆக்சுவலாக ஒரு வீடு இருந்தால் ஒரு வீடு கட்டினா எப்படி கட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே துபாய் வியூ பார்க்கலாம். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. புதுமையிலே மயங்குகிறேன். புதுமையிலே மயங்குகிறேன். அக்கரை சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. பார்க்க பார்க்க ஆனந்தம், பறவை போல உல்லாசம், வேலையின்றி யாரும் இல்லை எங்கும் சந்தோஷம். வெறும் பேச்சு வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில். கரைச்சீமை அழகினிலே மனமாட கண்டேனே. புதுமையிலே மயங்குகிறேன். ஆக்சுவலாக 2 பேருக்கு மட்டும் இந்த ரூம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இது எல்லாமே உடஞ்சிருக்கு. நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட்டு வந்தோடனே வீடியோ எடுத்தால் நல்லா இருந்திருக்கும். இது உடஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு மில்கி பிஸ்கட் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம். ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி லாக்கர். நீங்கள் ஏதாவது பணங்கன்னு கொண்டு வரீங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் ஷூ பாலிஷ் போடுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது பில்லோ கவர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது தொங்கணும்னா இதெல்லாம் தொங்கும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கிளிப் போட்டு மாட்டி விட்டுக்கலாம்.
அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொண்டு வரக்கூடிய பொருட்களை நம்ம வச்சுக்கலாம். சார்ஜஸ் போட்டிருக்கு, எல்லாமே எல்லா ஸ்பெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அக்சஸ் கார்டு. இந்த கார்டு இருந்தால் மட்டும் தான் நம்ம ரூமை ஓப்பன் பண்ண முடியும், லிஃப்ட்டில் போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். எந்தளவுக்கு அருமையாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 2 பேருக்கு மட்டும் தங்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது ஒரு லக்ஸரி லைஃப் சொல்கிறோமா இல்லையா, வாழ்ந்தால் இப்படி வாழணும்னு சொல்லுவோம். அந்த இதை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நம்ம இதெல்லாம் உண்மைக்கே வந்து எப்படி சொல்லணும்னா கனவுன்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக இல்லைங்களா? அடுத்து அப்படியே இந்த ரூம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ் இருக்குது, அயனிங் டேபிள் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் எதுவும் அயன் பண்ணோம்னா கூட நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அயன் பாக்ஸ் ஃபெசிலிட்டிஸோட. அடுத்து இது வந்து பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே எவ்வளவு அருமையாக என்ன டாய்லெட் பார்க்குறீங்க. இங்கே ஒரு சிங்க் இருக்குது, இங்கே ஒரு சிங்க் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்குன்னு சொல்லி ஷவர்லேருந்து நம்ம படத்தில் பார்த்துருப்போம். கேட்டுங்களா? எப்படி இருக்கு பாருங்கள். டவல் இது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பாடி வாஷ் இருக்குது, ஷாம்பு இருக்குது. இது மாதிரி அதாவது லக்ஸரியான ஒரு விஷயமா எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அருமையான விஷயமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டேஜ் நோனம் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதலீடே இல்லாமல் ஒரு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்து, அந்த வாய்ப்பை நல்ல வருமானத்தையும் கொடுத்து, ப்ளஸ் அது இல்லாமல் பெரிய அளவில் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குன்றத தெளிவாக காமிச்சிருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு 2 பேர் தங்குறதுக்கு எவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நாம் உணர வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்படியும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்றதை நம்ம உணர வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை தெரியும். ஒரு 20,000 25,000 சம்பளத்தை வாங்கி அப்படியே எப்படி சொல்லணும்னா குண்டு செடிக்கில் குதிரை ஓட்டின மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக பார்த்துருக்க கூட மாட்டோம். அப்போ இப்படியும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைலுக்கு நாம் எப்போ வரப்போகிறோம் அப்படின்றத நமக்குள்ளே கேள்வியாக கேட்கணும். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு சாத்தியமாக இருக்குது. ஏன் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நாம தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போன போக்கில் போய்கிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டுருக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நபருமே பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு வர முடியும். நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை நல்லபடியாக வச்சுக்க முடியும். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பேசிவ் இன்கம் நம்ம இல்லைனாலும் அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பான வருமானத்தை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படியேப்பட்ட ஒரு இடம் தான் வெஸ்டேஜ். நல்லா சிந்திச்சு பாருங்கள். இப்போ இவ்வளோ விஷயம் பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோவில். மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் வாங்கினா இது சாத்தியமாக இல்லையா? குறைந்தது 1 லட்ச ரூபா வருமானம் வாங்கினாலே சாத்தியம்தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற வேலையில் அந்த 1 லட்சம் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் 1 லட்ச ரூபா வருமானம் வாங்கினா சாத்தியம் தானே. அப்போ அந்த வருமானத்தை பெறுவதற்கான ஒரு களமாக இந்த வெஸ்டேஜ் நிறுவனம் இருக்குன்றதை உறுதிப்பட என்னால் சொல்ல முடியும். ஏன்னா லட்சக்கணக்கான நபர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. லட்சக்கணக்கான நபர்கள் லட்சங்களுக்கு மேலே சம்பாரிச்சு வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய லக்ஸரி லைஃப் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதே லக்ஸரி லைஃப் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வெஸ்டேஜ் அப்படின்றத மனசில் வச்சு திறமையாக செயல்படுங்க, திறம்பட செயல்படுங்க, தொடர்ச்சியாக செயல்படுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெய்லி 2 மணி நேரம் உண்டியலில் பணம் சேமிக்கிற மாதிரி, போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பையன் பேர்லையோ பொண்ணு பேர்லையோ மாதம் மாதம் பணம் சேமிக்கிற மாதிரி நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு, நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தோட குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக வேஸ்டேஜ் நிறுவனத்தில் டெய்லி 2 மணி நேரம் செலவு பண்ணுவோம். அந்த 2 மணி நேரம் வேறு எதை பற்றியுமே திங்க் பண்ண வேணாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த். தேங்க்யூ வெஸ்டேஜ்.